மானிட சரீரம் எப்படி உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வினதா புத்திரனுடைய கேள்விகளுக்கு ஸ்ரீமத் நாராயணன் சொன்ன பதில நாம இப்ப பார்க்கலாம். ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உறவு கொள்வதால கரு உருவாகி சிறிது சிறிதா வளர்ந்து 10 மாதத்துல குழந்தை பிறக்குது. பெண்ணின் மாதவிலக்கு ஆனதுல இருந்து 6வது நாள்ல இருந்து 18வது நாள் வரையிலான 2 நாட்கள்ல ஸ்திரீயோட கூடின ஆண்மக பிறக்குமா. பொதுவா ஒரு பெண் மாதவிலக்கான 4ஆம் நாள்ல இருந்து 8ஆம் நாள் வரைக்கும் கருவுற வாய்ப்புண்டு. மாதவிலக்கான 5ஆம் நாள் முதல் பெண்கள் பாயாசம் முதலிய பதார்த்தங்களை உண்ணணும். காரமான உணவு வகைகளை அவங்க தவிர்க்கணுமா. ஆணும் பெண்ணும் குவிந்த சித்தத்துல ஒன்று சேர்ந்தா சுக்கில சுரோனித கலப்பால கருத்தரிக்கும் குழந்தை வளர்பிறை சந்திரனை போல விருத்தி ஆகுமா. ஆணின் சுக்கிலம் அதிகமாச்சு அப்படின்னா ஆண் பிள்ளையும், பெண்ணின் சுரோனிதம் அதிகமாச்சு அப்படின்னா பெண் பிள்ளையும் பிறக்குது. சுக்கில சுரோனிதங்கள் ரெண்டும் ஏற குறைவில்லாமல் சமமா இருந்துச்சு அப்படின்னா குழந்தை திருநங்கையாக பிறக்குது. சேர்க்கை நிகழ்ந்த 5வது நாளன்று கர்ப்பப்பையினுள்ள ஒரு குமிழியுடனும் 14ஆம் நாளில் தசையால சிறிது பெரிதாகும். 20வது நாள்ல மேலும் சிறிது தசை உண்டாகும். 25வது நாள்ல மேலும் கொஞ்சம் புஷ்டியாகி 1 மாதம் அதனுடன் பஞ்ச பூதத்தின் சேர்க்கையும் உண்டாகுது. 4 மற்றும் 5வது மாதத்துல காது, மூக்கு மற்றும் மார்பு உண்டாகும். 7வது மாதத்துல ஆண் குழந்தை அப்படின்னா ஆண் இனக்குறியும், பெண் குழந்தை அப்படின்னா பெண் இனக்குறியும் உண்டாகுமா. 8வது மாதத்துல எல்லா அவயங்களும் உண்டாகி ஜீவனும் பிரவேசிக்குது. 9வது மாதத்துல சுழிமுனை அப்படிங்கிற நாடியின் மூலத்தை சிசு அடையுது. 10வது மாதத்துல தன் பிஞ்சு கால்களால உதைத்து கருவறைய கதவை திறக்கிறது மாதிரி தாய்க்கு பிரசவ வலி ஏற்படுது. அன்னையின் கருவில் இருக்கும்போதே உயிருக்கு ஆயுள், கல்வியோகம் ஆகியவைகள் எந்த நேரத்தில் எந்த விதமாக இறப்பு நேரிடும் என்பதும் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளும் எழுதப்பட்டதுதான். பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளின் பயனையே ஜீவன் மறுபிறவியில அனுபவிக்குது அப்படிங்கிறது கொஞ்சமும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது கருட புராணத்துல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. N4 நெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.